இந்த சிஎஸ்கே டீமுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதோ, அதை மறைக்கிறானுங்களோ இவனுங்க. ஒருவேளை சிஎஸ்கே அணிக்குள்ளே இந்த ருத்ராஜ் கெய்க்வாடை மூவ் பண்ணி அவர் எல்போ இன்ஜுரின்னு சொல்லி லைட்டாக அப்படியே நகர்த்தி வெளியே வச்சதுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு முக்கியமான மர்ம காரணம் இருக்குதோ. இந்த பக்கம் மகேந்திர சிங் தோனி திரும்பவும் கேப்டன்சிக்குள்ளே வந்தது, அவர்கிட்ட வந்துட்டு என்னங்க ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு வந்துட்டு என்னங்க ஆச்சுன்னு கேட்ட உடனே சம் எல்போ, இது சம் எல்போவா, உங்கள் டீமோட கேப்டனை வெளியே தூக்கிட்டாங்க, எல்போ சம்திங் ஏனோ ஒன்று சொன்னாங்க. அந்த மெடிக்கல் டேர்ம் தனக்கு தெரியலைங்கிறத அவர் அப்படி சொன்னாரா, இல்லை வந்துட்டு ஆளுக்கு ஒன்று சொல்ல வேணாம், எல்லாம் ஒரே பேச்சா போடுவோம்டா, என்கிட்ட கேட்டு எனக்கு மறந்து போச்சு, நான் சம்திங்ன்ட்டு போயிடுறேன்றாரா, என்னன்னு எனக்கு புரியல. என்ன நடக்குது நிஜமாக சிஎஸ்கேல? ஏன்னா இவ்வளோ இந்த மாதிரி ஒரு இன்டென்ட் இல்லாமல் இப்போ எப்படி வந்து ஒரு 2020-2021 அந்த கோவிட் டைமில் வந்து ஸ்பார்க்குன்ற வேர்டு வந்துட்டு பெருசாக பேசப்படுச்சோ, ஸ்பார்க் இல்லைன்னு, இப்போ வந்து இந்த இன்டென்ட்ன்ற வார்த்தையை எல்லாரும் பிடிச்சி பேச ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்டென்ட் இல்லை சிஎஸ்கே கிட்ட அப்படிங்கிறது ஒரு பேர் 2 பேர்கிட்ட இல்லை, மொத்த பேர்கிட்டையுமே இன்டென்ட் இல்லைங்கிறது தான் இங்கே பிரச்சனை. எல்லாருமே வந்துட்டு ஐயோ ஓடிஐ மேட்ச் ஆடுறாங்க சார், டெஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க சார், அங்கே என்ன இதை யாராவது ஒருத்தங்க டிக்கெட்டு கொடுத்து காசு போட்டு வாங்கி யாராவது போய் இப்படிப்பட்ட ஒரு T20 மேட்சை பார்க்கணும்னு நினைப்பாங்களா? சரிப்பா தோனி திரும்ப கேப்டன்சிக்குள்ளே வராருப்பா, இப்போ போய் கேகேஆர் பார்த்தா வெறித்தனமாக இருக்குமே, கடைசி நிமிஷத்தில் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு வந்தேன், நேற்று வேணான்னு சொன்னேன், இன்றைக்கி எனக்கு டிக்கெட் வேணும் மாப்பிள்ள, தலை தோனி கேப்டன் ஆகணும்டா, எனக்கு தெரியாமல் போச்சேடா, எப்படா இதெல்லாம் நடந்துச்சு, நைட்டோட நைட்டாக நடந்துட்டு மாப்பிள்ள, எனக்கு தெரியாது மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு டிக்கெட்டை வாங்கி அவன் 15,000 25,000 வாங்கிட்டு போய் பார்த்தேன். அவனோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒன் டே மேட்ச் T20 பார்க்கறதுக்கு வந்தாங்களா, டெஸ்ட் மேட்ச் பார்க்க வந்தாங்களா, எதை பார்க்க வந்தாங்க அவங்க? ஸோ இந்த மொத்த டீமில் என்னமோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் இருக்குது. அதாவது இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன், அப்படி சொல்கிறேன், ரைட்டுங்களா? ஸோ சிஎஸ்கேவை பொறுத்த வரையில் உள்ள ஏதோ ஒரு சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஏதோ ஒரு கால்குலேஷன் மிஸ்டேக், ஏதோ ஒரு அந்த டீம் ஒர்க்கை எப்போவுமே ஒன்றா சேர்ந்து எல்லாரும் அடித்து நவுத்தோணுங்க பாருங்க, அது ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுங்க உள்ளுக்குள்ளே. சம்திங் என்னமோ நடந்துருக்குது, ஏதோ ஒரு, அதாவது உள்ளுக்குள்ளே சண்டை, மாஸ்தாபம், பிரச்சனை, அடிச்சுக்கிட்டாங்க, 2 அணியாக பிரிஞ்சுட்டானுங்க, இந்த பக்கம் ஹார்திக் இந்த பக்கம் ரோஹித் அப்படின்லாம் ஒரு இது வச்சு நரேஷன், அந்த மாதிரி நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு இவங்களெல்லாம் தடுக்கிறக்கூடிய அளவுக்கு இவங்க மைண்டு வேலை செய்யாத அளவுக்கு ஏதோ இது இல்லைன்னா எப்படிங்க எப்படி நடக்கும்? டீமில் இருக்கிற எல்லாருக்குமே எப்படி இன்டென்ட் மிஸ் ஆகும்? எல்லாருமே எப்படி இப்படி சொங்கி மாதிரி விளாடுவாங்க? சொங்கி அப்படி ஒரு சொங்கி மாதிரி விளாடுறாங்க எல்லாருமே. இதை பார்க்குறதுக்கு ரூபா கொடுத்து போனீங்க நிலைமையான நினச்சா சிரிக்கிறதா இல்லை வந்து பாவப்படுறதான்னு எனக்கு தெரியல. நல்ல வேலைப்பா, நான்லாம் ஆன்லைனில் தான் பார்த்தேன்னு சந்தோஷப்படுறதா என் நிலைமையை நினச்சி. ஏன்னா நேற்று காலையில் நானும் யோசித்தேன், ஒருவேளை ஏதாவது ஆன்லைனில் ஸ்டேட்டஸில் எவனாவது ஒருத்தர், ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் போட்டிருந்தார், 3500 தான் டிக்கெட் ப்ரைஸு, அந்த ஃபோட்டோவோடு போட்டு அதுக்கு அப்படியே வாங்கிக்கன்னு போட்டிருந்தார். எனக்கு ஒரு செகண்டு தோணுச்சு, மனசு அப்படியே சல்லாபப்பட்டுச்சு, போய் பார்ப்போம்டா தோனி தானே அப்படின்ட்டு. அப்பாடி ஆத்தாடி நல்ல வேலை போடா சாமி அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு இப்போ. ஏன்னா அங்கே போய் உட்காந்து நான் கடைசியாக பார்த்தா ஒரே ஒரு ஐபிஎல் மேட்ச் நேரில் வந்து இதே தான், சிஎஸ்கே vs கேகேஆர் 2012 மன்விந்தர் பிஸ்லா போட்டு அடிச்சாரு பாருங்க 90, அவருக்கு போட்டியாக நம்ம இவர் வந்து அடித்தார் பாருங்க, மைக் ஹசி, மேட்சை ஜெயிச்சு கொடுத்தார். 95 நாட் அவுட்டுன்னு நினைக்கிறேன், 95 அவுட்டா சிஎஸ்கே vs கேகேஆர் 2012 அடிச்சுக்கிறாரு பாருங்க. இந்த மேட்ச் தான் மன்விந்தர் பிஸ்லா 89/48. இந்த மேட்ச் நான் போய் நேரில் பார்த்தேங்க, அதுதான் நான் பார்த்த முதலும் கடைசியும் ஐபிஎல் மேட்ச் ஸ்டேடியத்தில் போய். அதனால் அது மாதிரி நம்ம போய் ஒரு மேட்சை பார்த்தா ரைட்டு, இதை போய் அவனாவது பார்த்துருப்பாங்க, பார்த்தவனும் இந்த மேட்சை போய் நேரில் பார்த்தீங்கன்னா நம்ம நக்கடிச்சு அவங்க இன்னும் கோவப்பட்டுருவாங்க. ஏற்கனவே கோவப்பட்டு ஒவ்வொருத்தரும் வெளியே வந்து கண்ட பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த சிஎஸ்கேல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுங்க எனக்கு தோணுது. நீங்கள் என்னன்னு பார்த்துக்கணும்.